வாக்காளர்கள் அரசை தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக அரசு வாக்காளர்களை தேர்ந்தெடுப்பதே எஸ்ஐஆர் என ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவர் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவரும் பொருளாதார நிபுணருமான பரகலா பிரபாகர் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், குடியுரிமை திருத்தச் சட்டம் மசோதாவுக்கு கிளம்பிய எதிர்ப்பால் அதனை பின்வாசல் வழியாக கொண்டு வரும் முயற்சிதான் எஸ்ஐஆர் என குறிப்பிட்டார். வாக்களிக்கும் உரிமை பறிக்கப்படும் போது அவர்கள் இரண்டாம் தர குடிமக்களாகி விடுகிறார்கள் என குறிப்பிட்ட அவர், இதுவே எஸ்ஐஆரின் அடிப்படை இலக்கு என்றார். ஒடுக்கப்பட்ட கல்வியறிவற்ற சிறுபான்மையின மக்கள் பெயர்களை நீக்குவதே எஸ்ஐஆரின் நோக்கம் என்றும் நிர்மலா சீதாராமனின் கணவர் பரகலா பிரபாகர் தெரிவித்தார். அண்மையில் நடந்து முடிந்த பீகார் சட்டமன்ற தேர்தல் இதற்கு உதாரணம் எனவும் அவர் கூறினார்.